Hello everyone, welcome back to my channel Recipes by Sugi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஜலேபி. இது ரொம்ப கிறிஸ்பியா கிரன்ச்சியா இருக்கும். at the same time உள்ள வந்து நல்லா ஜூசியா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, இது வந்து 1/4 கிலோ இருக்கும். இத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 கப் சோள மாவு ஆட் பண்றேன். இது எதுக்குன்னா நல்ல கிறிஸ்பி டெக்ஸ்சர் கொடுக்கிறதுக்காக சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் ஃப்ரெஷ் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் வந்து புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, ஃப்ரெஷ் தயிரை எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நம்ம தயிரையும் மாவையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 300 ml தண்ணி மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துக்கோங்க. கட்டி கட்டாம கலந்துக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்க ஒட்டா ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விஸ்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, நல்லா சில்கி ஸ்மூத்தா இருக்கு. ஸோ இப்போ ஜலேபி பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு மினிமம் 1 ஹவருக்கு நீங்க மூடி வச்சிருங்க. இது ஃபர்மெண்ட் ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டர் வந்து ஃபர்மெண்ட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஃபனல் வச்சு நான் வந்து கெச்சப் பாட்டில்ல ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பாலித்தீன் ஷீட்ல பைப்பிங் பேக் மாதிரி நீங்க ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க ஜிப்லாக் கவர்ல போட்டு நீங்க பைப் பண்ணிக்கலாம். பைப் பண்ற எண்டை நீங்க கட் பண்றப்போ 5 mm ல இருந்து 6 mm வரைக்கும் மட்டும் கட் பண்ணுங்க. அதை விட பெருசா கட் பண்ணீங்கன்னா ஜிலேபி வந்து ஷேப் நல்லா கிடைக்காது. இப்போ வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பாட்டில. சைட் பை சைட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேன்ல நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். இதுல நான் ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜலேபி நல்லா கலர் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டெப் ஆட் பண்றேன். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகட்டும். 3 to 5 minutes இருக்கும் இந்த ஸ்டெப். இப்போ சுகர் சிரப் நல்லா பாயில் வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஜிலேபி ரெடி பண்ணலாம். ஃப்ரைங் பேன்ல அரைவாசிக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம பைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஜலேபியை. நீங்கள் ரவுண்ட் கடாய் எடுத்தீங்கன்னா ஷேப் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பேன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கணும் சர்ஃபேஸ், அப்போ தான் வந்து ஷேப் நல்லா கிடைக்கும். ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரோக் போட்டு நீங்கள் ஜலேபி முடிச்சுக்கோங்க, அப்போ தான் ஷேப் உடையாமல் இருக்கும். ஜிலேபி சுற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு சுற்றுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிகினிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஹை பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா ஜிலேபியும் சுற்றி முடிச்சிட்டேன். ஜிலேபி வந்து யூஸ்வலாக 3 to 5 minutes ஆகும் குக்காக இருக்கு. இந்த மெயின் டைமில் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் கலர் வந்து உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும், ஈவனாக குக்கும் ஆகும். திருப்பி போடுறப்போ உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஜிலேபிஸ் எல்லாம். ஜிலேபிஸ் வந்து குக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல கலர் மாறி மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஃப்ளோட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜிலேபி வந்து ரெடின்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக கிரன்ச்சியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பட் எனக்கு இது போதும், ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றா நம்ம சுகர் சிரப்பில் ட்ராப் பண்ணிடலாம். ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஜிலேபியை ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாதீங்க, பக்கத்தில் வச்சுருங்க. அப்போ தான் சுகர் சிரப் நல்லா வந்து உள்ளே இறங்கும். ஜிலேபி வந்து சுகர் சிரப்புக்குள்ளே நல்லா மூழ்கிடணும், அப்போ தான் எல்லா ஜூஸும் உள்ளே இறங்கும். திருப்பி திருப்பி போடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக கிளாஸியாக கிடைக்கும் உங்களுக்கு ஜலேபி. 2 to 3 நிமிஷம் நீங்கள் சோக் பண்ணால் போதும். இப்போது நான் சோக் பண்ணியிருக்க ஜிலேபி எல்லாம் ஒன்று பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எல்லா ஜிலேபியும் நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ கிளாஸியாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப ஷைனியாக இருக்குது.
இது மேலே நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பிஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது சூப்பராக இருக்கும் நீங்கள் பிஸ்தா கூட சாப்பிட்றப்போ. நீங்கள் தேவைப்பட்டால் ரபடி செஞ்சு அது கூட வச்சு சாப்பிட்லாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஹோம்மேட் ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஜிலேபி ரொம்ப க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Shweta.